ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுமா, நீங்கள் பார்க்க போகிற பொண்ணு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களை ஸ்கேன் பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது நம்ம நார்மலாக கிராசரி ஸ்டோர்லாம் போனால் அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி ப்ரைஸ் கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா? அதை விட ஃபாஸ்ட்டாக உங்களை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்ல. ஸோ தட் இந்த வீடியோ அதுக்கு தான். நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் டேட் போகிறோமோ, இல்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சனை பார்க்க போகிறீங்கன்னா அந்த பர்சன்ட்ட உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருக்கோம், உமன் வந்து ஃபஸ்ட்டு எதை நோட்டீஸ் பண்ணுவாங்க, நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கை நோட்டீஸ் பண்ணுவாங்க, அதை தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உமன் வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது உங்களோட ஓவரால் வைப். அதாவது நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா, நர்வஸாக இருக்கீங்களா, அந்த தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கண்ணிலே படும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் எடுத்துப்போம். ஒரு பர்சன் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக கூன் போட்டு கீழே பார்த்து நடந்து அந்த ரூம்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க. இன்னொரு பர்சன் அதே நேரம் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக அப்புறம் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பாடி போஸ்டெல்லாம் நேராக பார்த்துட்டு நெஞ்சு நிமித்திட்டுலாம் வந்தாங்கன்னா அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க. யாரை வந்து அந்த பர்சனுக்கு பிடிக்கும். நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக உள்ளே என்ட்ரானா மட்டும்தான் நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் எப்பயுமே வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட், பொண்ணுங்க உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு எதை நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட அப்பியரன்ஸை தான் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட க்ரூமிங் எப்படி இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு வெல் க்ரூம்டு பர்சனாக இருந்தீங்கன்னா அன்றைக்கி உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட பியர்டு அன்ஈவனாக இருக்குது, ஒரு மாதிரி பேட்சி பியர்டாக இருக்குது, இல்லை வந்து பியர்ட் ரொம்ப வளர்த்து வச்சுட்டு போகிறீங்க, நீங்கள் வந்து உங்களை ஒரு பார்க்கறதுக்கு வந்து காதுலலாம் ஏர் இருக்குது, நோஸ்லலாம் ஏர் இருக்குன்னா அவ்வளோதான் உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதோட வந்து உங்களோட கேமே ஓவர் ஆகிடும். அதனால பார்க்கறதுக்கு எப்பயுமே வந்து வெல் க்ரூம்டாக போங்க. ஸோ தட் இதுக்கு வந்து நான் வீடியோ கூட ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்கள். அதோட உங்களோட க்ரூமிங் மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க. அதுதான் அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவுமே செக் அவுட் பண்ணுங்கள். தேர்டு, அவங்க நெக்ஸ்ட்டு எதை நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட அவுட்ஃபிட்டை தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. நம்மளோட அவுட்ஃபிட் நல்லா இருந்தாலே போதும், நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருப்போம்னா நம்மளோட அவுட்ஃபிட்னோன்னு நம்ம வந்து பிராண்டட் கிளாத்ஸ் போட்டால் தான் நம்ம வந்து நல்லா இருப்போம். பிராண்டட் கிளாத்ஸ் தான் வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் அவுட்ஃபிட் வேர் பண்ணியிருந்தாலே போதும். அதாவது ரிங்கிள் ஃப்ரீயாக ப்ளஸ் வந்து ரொம்ப ஓவர் சைஸ்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ப்ராப்பர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அட்ராக்டிவாக இருப்பீங்க. ரொம்பலாம் நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வெல் ஃபிட்டட் கிளாத் போட்டால் போதும், உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபோர்த்து, இந்த விஷயத்தை பொண்ணுங்க மட்டும் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுற விஷயம் அது நம்மளோட லெக்கு தான். நம்மளோட லெக்கில் இருக்க ஷூவை தான் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க. சப்கான்ஷியஸாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சப்கான்ஷியஸாக ஒரு பர்சனை பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கண் அந்த பர்சன் கிட்ட எங்கே போகும்னா ஷூக்கு தான் போகும். அந்த பர்சன் என்ன ஷூ வியர் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்லீப்பர் வியர் பண்ணியிருக்காங்கன்றதான் ஃபஸ்ட்டு உங்களோட கண்ணுக்கு போகும். ஏன்னா அது ஒரு சப்கான்ஷியஸாக நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கும். அதனால நம்ம எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடம் எதுனா நம்மளோட ஷூ தான். நம்மளோட ஸ்னீக்கர்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்னீக்கர்ஸ் வியர் பண்ணிட்டு போகணும். எப்பயுமே நம்மளோட அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்னீக்கர்ஸை மேட்ச் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ட்ரெஸ்லலாம் வந்து ஒரு பிராண்டட் கிளாத்ஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக ஷூவில் வந்து நீங்கள் பிராண்டடாக போனீங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களோட லுக்ஸை வந்து அது எலிகண்ட்டாக மாற்றும். ஏன்னா பிராண்டட் ஷூஸ் வந்து எப்பயுமே வந்து அவங்களோட லுக்ஸை வந்து எலிகண்ட்டாக மாற்றும். எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே போன இடத்துல யாராச்சும் ஒருத்தர் பிராண்டட் ஷூஸ் போட்டு வந்தால் உங்களோட கண்ணுக்கு வந்து அந்த ஷூஸ் தான் போகும். அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே வந்து ஒரு பிராண்டட் ஷூ முடிஞ்சாலும் வாங்கிக்கோங்க. இல்லை மிக்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் ஷூஸ் வாங்கிட்டு உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுங்கள். உங்களோட லுக்ஸ் வந்து வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனும் அந்த இடத்துல வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஃபிஃப்த்து, நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸே போதும். ஆக்சுவலி நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது. நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து போரிங் காயா, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங் காயா எப்படின்றத வந்து நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். அதை வச்சு பீப்புள் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம எப்பயுமே நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கரெக்டாக காட்டணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு மாதிரி போரிங் காயா, அதாவது எப்போ பார்த்தாலும் சிறு சிறுன்னு ஒரு மாதிரி நர்வஸாலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி போரிங் காயினே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஒரு கூலஸ்ட் ஆட்டிடியூட் வச்சுருப்பாங்களே, ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு ஜாலியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக தெரிவிங்க. அதனால உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 5 திங்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 5 திங்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பொண்ணுக்காக அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே போனாலுமே பீப்புள் அங்கே இருக்க எல்லாருமே இதை தான் வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம பெஸ்ட்டாக இருந்தோம்னா நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பயுமே எல்லாருக்கிட்டையுமே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை. திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பை. இட்ஸ் விஜய்.